தமிழக முதல்வர் வந்து டெல்லிக்கு போய் வந்து செய்தியாளர் சந்திக்க மாட்டாரு. பதவியேற்றத்துக்கு நீங்க வரைக்கும் செய்தியாளர் சந்திக்க மாட்டாங்க. ஒரே ஒரு இதா போயிட்டு இருக்கு. எனக்கு அது பற்றி தெரியாது. அவருக்கு என்ன நேரம் இருந்தது, அதுக்கு வாய்ப்பு இருந்தது என்று எனக்கு தெரியாது. பத்திரிகையாளர்களை மதிக்கக்கூடியவர் தான். ஏன் சந்திக்கலைங்கிறது பற்றி அது பற்றிய விவரங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, உள்துறை அமைச்சரை சந்திப்பதாக இருந்ததாகவும், உள்துறை அமைச்சர் நேற்று சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை என்று ஒரு செய்தியை பார்த்தேன். அது உண்மையானால் நேற்று ஒரு மாநில முதலமைச்சரை உள்துறை அமைச்சர் சந்தித்திருக்கிறார். அவரை சந்திக்க அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்படி இருந்தால் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு முதலமைச்சரை சந்திக்க, அப்போ தமிழ்நாடு முதலமைச்சரை ஏன் உள்துறை அமைச்சர் சந்திக்க வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பது, அவர் வேண்டுமென்றே தவிர்த்திருந்தால் அது கண்டனத்துக்குரியது. 8 கோடி தமிழர்களினுடைய பிரதிநிதிதான் ஒரு முதலமைச்சர். அவர் சந்திப்பதற்கு அவர் வேண்டுமென்றே வாய்ப்பை அவர் மறுத்திருந்தால் அது மிகவும் தவறாகும். அதனால்தான் அது கண்டனத்துக்குரியது உள்துறை அமைச்சருடைய போக்கு என்று நான் குறிப்பிட்டேன். பினராயி விஜயன் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துறதுனால போராட்டம் பண்ண கட்சியினுடைய அறிவிப்பு சொல்றது எல்லாமே கைது பண்ணியிருக்காங்க. அதை ஒட்டி இன்னைக்கு நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கை கண்டனத்துக்குரியது. பினராயி விஜயன் ஒரு எக்ஸலண்ட் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். சிறுவயதிலிருந்தே மார்க்சிஸ்ட் பிலாசபியில் ஈடுபட்டு, மாணவர் தலைவராக இருந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த ஒரு நல்ல தலைவர். குறிவைத்து அவரை சார்ந்தவங்களிடங்கள் போய் அமலாக்கத்துறையை பயன்படுத்துவது, இன்கம் டேக்ஸ் பயன்படுத்துவது, மத்திய அரசினுடைய நிறுவனங்களை பயன்படுத்துவது, இது மிரட்டுகின்ற வேலை. மத்திய அரசு மிரட்டுகின்ற வேலை. இதற்கு என் பலத்த கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த அரசியல்வாதியான நீங்க இன்றைய இருக்கிற 2 திராவிட கட்சிகளை எதுவும் வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் புதுசா ஒருத்தர் உருவாக்கிட்டாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? மக்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். அதற்கு என்ன காரணங்கள் என்று ரொம்ப ஆழமா போய் நீங்கள் தான் ஒவ்வொரு கட்சியும் கள ஆய்வு செய்து செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், ஏன் இந்த சரிவு ஏற்பட்டது என்று ஒவ்வொரு கட்சியும் கள ஆய்வு செய்ய வேண்டும். நான் முதல்ல ஒரு 20 விழுக்காடு வரைக்கும் ஒரு ஓட்டு வாங்குவாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் 34 தொகுதிகளை திமுகவுக்கு கடுமையாக பிரச்சாரம் செய்தேன். ஆனால் ஆங்காங்க அவர் மொத்தமே 6 இடத்துக்கு தான் கூட்டத்துக்கு போனார். ஆனால் அந்த கூட்டங்களை கோடிக்கணக்கான மக்களுக்கு தொலைக்காட்சிகள் கொண்டு போய் சேர்த்தன. அவங்க ஊருக்கு வரலைன்னாலும் அந்த டிவியில் திரும்ப திரும்ப எல்லா தொலைக்காட்சியும் அதை பார்க்குறாங்க. அலையலையா மக்கள் வருவதை பார்த்து, அதனால் நான் ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், மிஸ்டர் விஜய் ஹேஸ் பிகம் எ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். தேர் வில் பி ஷாக்கிங் சர்ப்ரைசஸ் இன் த எலக்டரல் ரிசல்ட்ஸ். அதிர்ச்சி தரத்தக்க ஆச்சரியங்கள் ஒருவேளை தேர்தல் முடிவுகளிலே ஏற்படலாம்னு சொன்னேன். அது மாதிரி முடிவுகள் வந்துருச்சு. இதை வைத்து திராவிட கட்சிகளின் எதிர்காலம் இதோட சீனிச்சு போகும்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தேர்தலை வைத்து திமுகலாம் இந்தியாவிலேயே அதை போல கட்டமைப்பு கொண்ட கட்சி எந்த கட்சியும் கிடையாது. ஸ்ட்ரக்சரலா ஆர்கனைசேஷன் லெவல்ல ஏடிஎம்கேயும் ஒரு கட்டமைப்புள்ள கட்சி தான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு என்பது வேறு இந்தியாவில், எனக்கு தெரியும் இந்தியாவில் வேறு எந்த கட்சியில் அது கிடையாது. தோல்விகளை எல்லாம் சந்தித்து பிறகு வெற்றிகளும் பெற்றிருக்கிறார்கள். அதனால் இது ஒரு நிரந்தரமான சரிவாக இருக்க முடியாது. இதிலிருந்து மீண்டு எழுவார்கள். உங்களுடைய பார்வையில் இந்த கட்சி 5 ஆண்டுகள் நிலையாக இருக்குமா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? அதாவது ஆட்சிக்கு சில நாட்கள் கூட ஆகலை. அதுக்குள்ளே இதுக்கு எத்தனை ஆயுள் காலம் என்று 6 இடம் கணிப்பது ஒரு நாகரீகமான அரசியல் அணுகுமுறை அல்லன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.